அடுத்தது இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ். இந்த சர்வீஸ் மூலமாக திரும்பவும் நம்ம 2 கிலோக்கு உட்பட்ட விஷயங்களை அனுப்பலாம். ஆனால் இப்போ அது வந்து ஒரு 41 கண்ட்ரீஸ்க்கு இந்த சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அஞ்சலகங்கள்லேருந்து 41 வெளிநாடுகளுக்கு இந்த சர்வீஸ் மூலமாக நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட் அப்படின்ற ஒரு சர்வீஸ் மூலமாக அனுப்பலாம். இதுலேயும் நம்ம 2 கிலோக்கு உட்பட்ட விஷயங்களை அனுப்ப முடியும். இந்தியா போஸ்டோடைய இன்டர்நேஷ்னல் லெட்டர்ஸ் பார்த்தோம்னா கரண்ட்டில் 219 நாடுகளுக்கு அனுப்ப முடியும். இதுதான் அதிகபட்ச நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய சேவையாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட்டில் 41 கண்ட்ரீஸ்க்கு நம்மளால் சர்வீசஸ் இருக்குது. இதுக்கு அடுத்த ரொம்ப பிரபலமான சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையான சர்வீஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர் பார்சல் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்பீட் போஸ்ட் EMS அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த 2 சேவையும் கண்ட்ரிக்கு கண்ட்ரி நம்ம சில விஷயங்கள் மாறுபடும். சில கண்ட்ரிக்கு 20 கிலோ தான் அனுப்ப முடியும். சில கண்ட்ரீஸ்க்கு 35 கிலோ வரையிலையும் அனுப்பக்கூடிய ஆப்ஷன் ஸ்பீட் போஸ்ட்டில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர் பார்சலை பொறுத்தவரையிலையும் மறுபடியும் நம்ம 219 நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து சேவைகள் இருக்குது. ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் EMSஐ பொறுத்தவரையிலையும் 106 கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் சேவைகள் இருக்குது. அதில் ரொம்ப பிரபலமான எல்லா கண்ட்ரியுமே அடங்கிடும். அதிகபட்சமான ஸ்பீட் போஸ்ட் வந்து நம்ம US, UK, UAE இது மாதிரியான கனடா இது மாதிரியான கண்ட்ரீஸில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு நிறைய பார்சல்ஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ நம்ம இந்தியா போஸ்ட் மூலமாக.